அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தீமையை பண்றவனையும் கடவுள் பார்க்கறான், துன்பப்படுறவனையும் கடவுள் பார்க்கறான், நன்மை செய்யறவனையும் கடவுள் பார்க்கறான். இல்ல 3 விதமாவும் கடவுள் பார்க்கறான்ல. தீமை செய்யறவன சொல்றான் நல்லா செய்யணும்னா, அடுத்த வாட்டி நீ கை கால் இல்லாத ரோட்ல வலிச்சுன்னு திரிய போற, உனக்கு கால் இல்லாத, நீ இப்ப பண்ண தீமையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும்ன்றான் கடவுள் அவங்களுக்கு. இல்ல கஷ்டப்படுறவனுக்கு சொல்றான் கடவுள், இப்ப கஷ்டப்படுற அதை நினைச்சு நீ கலங்காத, உனக்கு ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்து நிறு அப்படின்னு சொல்றான் கடவுள். தர்மத்தை பண்ணவனுக்கு சொல்றான், நிறைய தர்மம் பண்ற, நீ ஒன்னும் பயப்படாத, அடுத்த பிரிவுல நீ சுபிட்சமா வாழ போறேன்றான். அப்போ நம்ம செயலுக்கு ஏத்த மாதிரி கடவுளுடைய யோசனையும் வருது இல்லையா? அதனால நான் கஷ்டப்படுறேன்னு கெட்ட மாதிரியே நானும் கெட்டவன ஆயிட்டா எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளாவே இருக்கணும். அடிப்படை எண்ணங்களை சீர்திருத்தணும். அந்த எண்ணங்கள் தான் நன்மைக்கும் தீமைக்கும் வழிவகுத்து கொடுக்கும். ஏன்னா எண்ணம் தானே செயலை மாறும். அப்போ உன்னுடைய எண்ணங்களை சீரா அமைக்கணும். நான் இப்படி வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கை இதுதான், என்னுடைய கலாச்சாரம் இதுதான், எனக்கு முன்னோருங்க இப்படி தான் வாழ்ந்தாங்க, நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தால் நல்லா இருக்கும். ஆனா முன்னோருங்க அவங்க புத்தி இல்லாத வாழ்ந்தாங்க, நான் இப்படி எல்லாம் போவாங்கன்னா சீரழிஞ்சு போயிடுவேன். இதான் வாழ்க்கை. நீ உன்னையே யோசித்தினா அது அலைப்பாயாது, நீ ஊரை யோசித்தினா அலைப்பாயும். கண்ணு இருக்குத மூணா என்ன தெரியுதா? தெரியுதா? திறந்தா எல்லாம் தெரியுது. அது மாதிரி மனசை மூடி வச்சுக்கணும். அப்ப அது தனக்குள்ளவே இருக்கும். மனசை திறந்து விட்டா உலகத்தையே பார்க்கும். அப்ப எல்லாம் எனக்கு ஓணும்னு ஆசைப்படும். அப்ப ஆசை வளரும். ஆசை வளரும் போது ஆபத்துகளும் நம்ம கூடவே வரும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தன்னை பார்த்து வாழணும், பிறரை பார்த்து வாழக்கூடாது. நம்ம ஏழ்மையா இருக்கிறோம், நம்ம ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கார ஒரு 4 பில்டிங் கட்டி வச்சுக்கிறோம். ஆனா அவனுக்கு வேலை வெட்டியே இல்லை. நீ வேலை சம்பாதிச்சு ஒரு சாதாரண ஓடு வீடு தான் கட்ட முடியுது. அவன் வேலை வெட்டியே இல்லை, 4 பில்டிங் கட்டி வச்சுக்கிறான். என்னடா இது, நம்ம ஓலை வீட்டுல இருக்கிறோம், ஓடு வீட்டுல இருக்கிறோம், அவனை மாதிரி நம்மளும் 4 பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டீன்னா நீ நல்ல வழியில போக மாட்ட.
அவன் போன வழியை விட அதிகமான கெட்ட வழியில் போயிடுவேன். போகும்போது பில்டிங் கட்டலாம், ஆனால் உன் வாழ்க்கை உன் ஊரில் உன்னை நயா பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அதனால நீ எப்படி வாழறன்றதுல இலக்காரமாக வாழக்கூடாது, ஏழையாக வாழலாம். எப்பவுமே மனிதன் இலக்காரமாக வாழக்கூடாது. அந்த இலக்காரமாக வாழக்கூடாதுன்னா இவன் ஒழுக்கமாக வாழ்ந்தான்னா இலக்காரமாக வராது. நீங்க சொன்னீங்க ஐயா வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை அவரோட உடலை வந்து அப்படியே டோட்டலா மாத்தினாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ வந்து அவர் யார் யார் மேல நம்பிக்கை வச்சாரோ அந்த உடல்லாம் அவர் 6 மாசம் பயணம் பண்ணிக்கிறாரு. இந்த உடலுக்குள்ள நம்ம போனோம், இவங்களோட அடிப்படை குணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு உடல்ல எடுத்து அந்த உடல்ல போய் அவர் வாழும்போது அடிப்படையாக குணங்கள் சரியில்லை, கடைசியா ஒரு முகத்தை அவர் காமிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு வரட்டும் அப்போ அவங்களுக்கு. அதே மாதிரி முடியெல்லாம் விடுங்க. அப்போ போன மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சிலை இருந்தது இல்ல, அதுதான் நீங்க. உங்க உருவத்தை தான் காமிச்சிருக்கிறாரு அங்க. அப்போ நீங்க தான் குரு வம்சத்துல வர ஆள். நீங்க இதுல இருந்து தான், அவரோட வழியில இருந்து தான் குருவா வரணும். மற்றவங்க எல்லாம் குருமார்கள் தான். ஏன்னா ரத்தமும் சதையில இருக்கிறது தானே அடுத்ததுக்கு வரும். அப்போ ஐயா உடம்புல இருக்குது தானே உங்க உடம்புல இருக்கு. ஏன் உங்களை மட்டும் வேற யாரும் நினைக்கிறாங்க? உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன குறை? அதாவது யோகம் பண்றோம், இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விதமான பாவனையில நாம யோகம் பண்ணிட்டு வரோம். முதல் பாவனை பறவை மாதிரி குணம் இருக்கும். பறவை மாதிரி குணம் இருக்கும். ஒரு மரத்துல ஒரு செடியில ஒரு பழம் பழுத்து இருக்குது. எங்கேயோ ஒரு பறவை என்ன பண்ண, அந்த பழத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னு பறந்து வந்துக்கின்னு அந்த பழத்தை கொத்தும். ஆனால் கொத்தின வேகத்தில் பழம் தவறி கீழே போய் விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் வந்து நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் வாங்கி வரவங்க இந்த பறவை மாதிரி இருக்கக்கூடிய சீடர்கள். எல்லாருக்கும் அது கைவசப்படுமானா படாது. அடுத்தது இன்னொரு பாவனையில் வருவாங்க, குரங்கு மாதிரி ஒரு பாவனை. இப்போ ஒரு குரங்கு என்ன பண்ணோம், மரத்துக்கு தாவும். இப்போ அந்த குரங்கு கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு மரத்துக்கு தாவனா, இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தை தாவும் போது அது கையில் வாழைப்பழம் இருக்குமா? தோல் வேணா இருக்கலாம், பழம் பண்ணது கீழே போயிடும். இந்த மாதிரி பாவனையிலும் சிலர் இருப்பாங்க. ஆனால் ஐயா எதிர்பார்க்கக்கூடிய பாவனை இன்னொரு பாவனை இருக்குது. இந்த ரெண்டுமே வேணாப்பான்றாரு, இந்த ரெண்டுமே கரை சேராதுன்றாரு. முடிவானது இன்னொன்று எறும்பு மாதிரி ஒரு பாவனையில் இருங்க. எறும்பு என்ன பண்ணோம், எந்த விதமான சலனமும் இருக்காது, எந்த விதமான அவசரமும் இருக்காது. ஒரு பொருளை ஒரு உணவை அழகாக கொண்டு போய் தன்னோட தானிய கடங்களை சேர்த்து வச்சு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அதை ரசித்து ருசித்து அடுத்த தலைமுறை வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு யோகம் பண்ணுறவன் அந்த எறும்பு மாதிரி பக்குவமாக உள்ள கொண்டு போய் வாங்கி அதை ரசித்து ருசித்து அனுபவித்து அதை உணர்ந்தால் அவங்க ஞானம்ன்றது கிடைக்கும். நாம எல்லாரும் எப்படி இருக்கணும், பறவை பாவனை இருக்கக்கூடாது, குரங்கு பாவனை இருக்காது, எறும்பு பாவனையில இருந்து அதை நாம அழகாக அனுபவிச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஞானத்தை அடைய முடியும். ஏன்னா ஞானத்துக்கு வயசு ஒரு தடை இல்லை. ஐயாவே சொல்லிக்கிறாரப்பா, காலி சட்டி கொண்டு வந்து இங்க உட்காந்து நான் என்னப்பா பண்றது அப்படின்னால், காலி சட்டிக்கும் மீறி ஒரு பொருள் ஒன்று இருக்குதுப்பா, அதுக்கு பேர் மனம். நீ இது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பொருளை சுத்தம் பண்ணாம இறைவன் உன்னை சேர்க்கவே மாட்டான். அப்போ வயசானா கூட கவலையே படாதீங்க, பாடத்தை நல்லா பண்ணுங்க. ஐயோ காலம் போச்சா, எந்த கலக்கமும் வேணாம். பாடத்தை உறுதியா பண்ண 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 இறைவன் ஒரு படி இறங்கி வருவான். ஏன்னா நீங்க பாடத்தின் மூலமா சுத்தப்படுத்துறது உடல் அல்ல, மனச. அவன் தேடி தெரியுதே இந்த மனம், இந்த மனம் சுத்தமான மனம் எங்க இருக்குன்னா அவன் தேடி 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 தெரியுறான். அந்த மனம் நம்ம கிட்ட வந்துட்டால் அதை விட வேற என்ன ஞானம் வேணும் நமக்கு? அதனால வயசோ காலம் போச்சோ எந்த வேதனையும் யாருக்குமே வேணாம். கொடுத்த பாடத்தை அழகா பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்மளை தேடி வந்து உட்காருவான். அவன் தேடி வரக்கூடிய இடமா இந்த உள்ளத்தை மாத்திக்கினா அது போதுமா. வேற இங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதை பத்தி நம்ம கவலைப்படலாம். சரிங்களா? சந்தோஷம்.